வெல்கம் பேக் டு சேனல். ஓகே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இங்க நான் நல்லா இருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம புதிய சமையலை பார்ப்போம். இன்னைக்கு சமைக்க போற சமையல் வந்து கோழி ரெண்டாங். இது வந்து மலேசியா ஸ்டைலு, மலாய்க்கரா ஸ்டைல். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து தமிழங்களோட இது வந்து மசாலா போட்டு செய்யறது. இது வந்து நம்ம இன்னைக்கு கோழி ரெண்டாங் செய்யணும். ஸோ வாங்க பார்ப்போம் மெனு. ஓகே, இது வந்து ஒரு கோழிங்க. கோழி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு. ஸோ தேவையான பொருளை நம்ம பார்ப்போம். இது வந்து பண்டான் 3 இலை. இது வந்து எலுமிச்சக்காயில லிமா பூரோட் சொல்லுவாங்க, எலுமிச்சக்காயில ஒரு 4. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் போதும், இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம். சிராயி 3 பல்லு சிராயி. இது வந்து கிழங்கள் வந்து ரொம்ப எடுத்துக்க வேணாம், இது கொஞ்சம் போதும். இவ்வளோ மஞ்சள் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து ஒரு 4-5 எடுத்துக்குங்க. இது வந்து தேவைக்கேற்ற உப்பு, புளி. இது வந்து புவாக்கராஸ். இது வந்து கருப்பட்டி சீனி நம்மளுக்கு தேவையா. இது வந்து வெங்காயங்க. இப்ப நம்ம இந்த காட்டின பொருள்லாம் போட்டு அரைக்க போறோம். இது வந்து நம்மளுக்கு தாளிக்க வேண்டியது. இது வந்து மிளகா சாந்து. ஸோ வாங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ அடுப்பை நம்ம தட்டி விட்டுருவோம், சூடாக்குவோம். அரைக்கிற பொருள் எல்லாம் இப்ப போட போறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, சராயி, மஞ்சள் இஞ்சியும் கிழங்களும், லங்குவாஸ். இது வந்து மலாயில லங்குவாஸும் மஞ்சள் இதுவும் போட்டுருவோம். அதுலேயே வந்து புவாக்கராசு கொஞ்சம் போட்டுருணும். போட்டுட்டு மேலே செய்ய போகிறோம். இந்த அரைச்சி சாந்து இருக்குங்களா, தண்ணி ஊற்றாம அந்த அரைச்சி சாந்துலேயே நம்ம வந்து அரைச்சிட்டு வர போகிறோம். ஓகே, தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றுங்க, அரைச்சிட்டு வந்தேன். சன்டன் சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் பால் ஒரு கொட்டா. அப்புறம் சுக்கோ பிரஸா கொஞ்சம் போடணும் இதில். ஸோ வாங்க இப்போ நம்ம தயாரிக்கலாம். வெங்காயம் போட்டு நம்ம அரைப்போம். பண்டன் போடுங்க. அதுல லிமோ பூரோட்டு, எலுமிச்சக்காயில ஒரு 4 பீஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி காட்டின மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நான் வந்து ஊற்றி தாளிச்சேன். பாருங்க, நல்லா எல்லாம் மசாலாலாம் போட்டேன். எல்லாம் இப்போ நல்லா வேகணும். நல்லா வெந்து திரிஞ்சு வந்த பிறகுதான் நம்ம கோழியை போட போறோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கொஞ்சம் ஊற்ற போறோம். புளி கொஞ்சம் ஊற்றிடுங்க. இந்த சமையலுக்கு வந்து கண்டிப்பாக புளி ஊற்றுறோம். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப 1.5 கரண்டி போடுறேன். அப்புறம் குலாமிளாக்கு சொன்ன தெரியுங்களா, கருப்பட்டி சீனி குலாமிளாக்கு, இதையும் இதிலே போட்டுருங்க. பாருங்க, தேங்காய் பூ வந்து ரெண்டாக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து கிரிசியை வாங்கலை, எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து இப்போ வந்து சொந்தமாக நம்ம வந்து கிரிசியை செய்ய போகிறோம். இது வந்து ஒரு தேங்காய். பாருங்க, இப்போ அதை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதுக்கு ரெண்டாக்கு தேவையான அளவுக்கு செய்யும். முத 10 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் சூடு வேகமா வச்சு வறுக்கணும். ஏன்னா சூடு நல்லா இருந்தாலும் அது மொறுமொறுப்பு வரும் அந்த தேங்காய் பூ. பாருங்க, அது நல்லா வந்துகிட்டு இருக்கு. அந்த சாந்தை நம்ம அரைச்சி ஊற்றணும்ல, ரெண்டாங்கு தேவையானது எல்லாம் அந்த மிளகா சாந்தோடு சேர்ந்து வெந்துட்டு இருக்கு. நல்லா வேகணும், அந்த எண்ணெய் வரணும். என்னப்பா நம்ம கோழியை போடணும்.
பாருங்க நல்லா அப்படியே இன்னும் நல்லா வறுக்கணும். பொன் நிறம் கலர்ல வரணும், நல்லா ஒரு சிவந்த கலர்ல வரணும். இப்பதான் இந்த ரெண்டாங்கு நல்லா இருக்கும். பாருங்க இன்னும் கொஞ்சம் வறுக்கணும், இன்னும் கொஞ்சம் சிவந்த கலர்ல வரணும். இப்பதான் இது வந்து என்னங்க இருக்கும், நம்ம அரைச்சி மறுபடியும் கறியில ஆட் பண்ணிட்டு ஸ்டேஜில் பாருங்க எண்ணெய் வந்துருச்சு பாருங்க. இந்த மசாலா நல்லா வந்திருக்கு. எல்லாம் பச்சை வடையும் காணும். இப்ப நல்லா வாசமா இருக்கு, மனமா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கோழியை போடணும். சுத்தம் பண்ணி வச்ச கோழியை நம்ம போடலாம். இப்போ வந்து கோழி வந்து எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, இது வந்து கோழி வந்து பொரிக்கலாம் தேவையில்லை, அப்படியே போட்டு செஞ்சிடலாம். தேங்காய் பால் சந்தான்காராவோட தேங்காய் பால் ஒரு கோட்டா அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இது கொஞ்சம் குழம்பா தான் செய்கிறேன், அதனால ரொம்ப கட்டிய செய்யல, கொஞ்சம் குழம்பா. பாருங்க தேங்காய் பால் ஊற்றுறோன்னே அது இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டாம் இதில் வந்துடும், நல்லா வேகணும். இருக்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இன்னும் நல்லா வறுக்கணும். இப்போதான் கொஞ்சம் கலர் மாறிட்டு இன்னும் வறுக்கணும். கை விடாம கொஞ்சம் கிண்டணும். கொஞ்சம் வேணா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சுக்கு மசா போட்டுருங்க. ஏன்னா நம்ம சீனி உப்பு எல்லாம் போட்டாச்சு, கருப்பட்டி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து சுக்கு ரசம் போட்டுருவோம். போட்டா டேஸ்டா இருக்கும். போடுறவங்க போடுங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க இந்த ஸ்டேஜ்ல அது வறுத்தாச்சு. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம பிளெண்டர் பண்ணிட வேண்டியதான். பாருங்க நல்லா இருக்கு. நல்லா ஆற விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க பிளெண்டர் பண்ணிடலாம். ட்ரை பிளெண்டர்ல பண்ணிடுங்க. குழம்பு நல்லா வந்துகிட்டு வருது, இறச்சி எல்லாம் நல்லா கணக்கான ஒரு ஸ்டேஜ்ல வந்துகிட்டு இருக்கு. குழம்பாதான் கொஞ்சம் எடுக்கிறேன் நானு. இந்த ட்ரை பிளெண்டர்ல போட்டு நீங்க அரைச்சலாம். எல்லாம் எடுத்து போட்டு நம்ம அரைச்சிடலாம். பாருங்க அது போடும் போதே இந்த சத்தம் கிறிஸ்பி சத்தம் முறுக்குன்னு கேட்கும் பாருங்க. அரைங்க அரைச்ச தேங்காய் பூ இந்த கலர்ல வந்துருச்சு. ஸோ நம்ம இப்ப இந்த கறியில ஆட் பண்ணிடுவோம். இந்த ரெண்டாம் பூவாக நல்லா வந்து சொல்லி சொல்லி வேண்டியதான். ஹாய் காய்ஸ், பாருங்க கோழி நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா திக்கா வந்துருச்சு. ஸோ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சுத்தி எண்ணெய் வந்துருச்சு. சாப்பிட நல்லா இருக்கும், ருச்சியும் இருக்கு. உப்பெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் டேஸ்டா இருக்கு. இப்போ ரெண்டாவது வந்து சூப்பரா செஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க.
பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பார்க்குற வீடியோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா, லைக் பண்ணீங்களா தான் எனக்கு இன்னும் அதிகமாக வீடியோ செய்யணும்னு ஆசை வரும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.